எங்களை விட்டு பிரிந்தால் அந்த 40ஐயும் அப்படியே பாஜக கூட்டணிக்கு கொடுத்துருவோம். காங்கிரஸை மிரட்டுகிறதா திமுக? காங்கிரஸ் வெளியேறினால் 2029 பாஜக கூட்டணியில் திமுக இணையுமா? 15 ஆண்டுகளாக மத்தியில் அதிகாரத்தில் இல்லாத திமுக அதிரடி முடிவு எடுக்குமா? இது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக அரசியல் களம் தற்போது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்துல பங்கு என்ற முழக்கத்தால தகித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்தோம் என்றால் டெல்லியில் இன்று காங்கிரஸ் மேலிடம் கூட்டியிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக மத்தியில் அதிகாரம் இல்லாமல் தவிக்கும் திமுக வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புகிறது. ஆனால் எங்களால் வெறும் கட்சி மட்டும் நடத்த முடியாது என்று வெளிப்படையாக பேசும் காங்கிரஸ் தலைவர்கள் இந்த முறை அமைச்சரவையில இடம் பிடிக்காமல் பின்வாங்க போவதில்லை என்பதுல உறுதியாக இருக்காங்க. இது திமுகவிற்கு விடப்பட்டிருக்கக்கூடிய நேரடி சவாலாகவே பார்க்கப்படுகிறது. சவால் மட்டுமில்ல, மிரட்டலாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த உரசல்களுக்கு மத்தியில எங்களை விட்டு பிரிந்தால் அந்த 40 எம்பி தொகுதிகளையும் பாஜக கூட்டணிக்கு தாரை பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னும் மறைமுக எச்சரிக்கையை திமுக தரப்பு காங்கிரசிற்கு விடுப்பதாக தெரிகிறது. அதாவது காங்கிரஸ் கூட்டணியை முறித்தால் திமுக தன்னுடைய பலத்தை நிரூபிக்க தேசிய அளவுல புதிய வியூகங்களை வகுக்கும். இதுல ஒரு அதிரடி திருப்பமாக 2029 மக்களவை தேர்தல்ல திமுக பாஜகவுடன் கைகோர்க்குமா என்ற விவாதமும் அரசியல் வட்டாரங்கள்ல அனல் பறக்க தொடங்கி இருக்கு. 1999 வாஜ்பாய் காலத்துல பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய வரலாற்றை கொண்ட திமுக தன்னுடைய நேஷனல் ஆம்பிஷனை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னும் மீண்டும் ஒரு முறை டெல்லியை நோக்கி தன்னுடைய பார்வையை திருப்ப வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் மேலிடத்தை சந்திக்க சென்றுள்ள மாணிக்கம் தாக்கூர் போன்ற தலைவர்கள் தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்கின்றனர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரசிற்கு ஒரு மாற்று தெரிவாக தென்படுவதால அதனை ஒரு பேரம் பேசும் கருவியாக காங்கிரஸ் பயன்படுத்துகிறது. ஆனால் எங்கள் கோட்டையில் யாருக்கும் பங்கு தர மாட்டோம் என்பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் மிகவும் தீர்க்கமாக இருக்காரு. இவ்வளவு பிடிவாதமாக இருக்கக்கூடிய திமுகவை வழிக்கு கொண்டு வர காங்கிரஸ் வெளியேறினால் அது பாஜகவிற்கு தான் சாதகமாக முடியும் என்பதனை திமுக நன்கு அறியும். அதே சமயம் திமுகவின் இந்த மிரட்டல் துணி காங்கிரஸை கட்டுப்படுத்துமா இல்ல கலகம் செய்ய வைக்குமா என்பதுதான் இப்போதைய எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. 15 ஆண்டுகளாக அதிகார பசி கொண்ட தொண்டர்களை திருப்திப்படுத்த முடியாமல் தவிக்கும் காங்கிரஸ் இந்த முறை பிடிவாதம் பிடித்தால் கூட்டணி உடைய வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஒருவேளை கூட்டணி முறிந்தால் 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக மற்ற கூட்டணி கட்சிகளுடன் களம் காணும். அதன் தொடர்ச்சியாக 2029 மத்தியில ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க திமுக பாஜகவை நோக்கி நகர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இது திராவிட அரசியலின் அடிப்படை தத்துவத்திற்கே சவாலாக அமையும் என்றாலும் அதிகாரம் என்ற இலக்கிற்காக அரசியல் கட்சிகள் எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதற்கு தமிழக வரலாறு பலமுறை சாட்சியாக இருந்திருக்கு. பாஜகவும் திமுகவை நோக்கி தன்னுடைய கரங்களை நீட்ட தயாராகவே இருக்கு. 2024 தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில வரக்கூடிய 2029 திமுக போன்ற ஒரு வலுவான பிராந்திய கட்சியின் ஆதரவு பாஜகவிற்கு தேவைப்படலாம். திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்ற பிம்பத்தை உடைக்க ஸ்டாலின் எடுத்து வரக்கூடிய இமேஜ் ரீபில்டிங் முயற்சிகள் நாளை பாஜகவுடன் இணைவதற்கான அஸ்திவாரமாக கூட இருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். இதனால காங்கிரசிற்கு இப்போது 2 வழிகளே இருக்கு. ஒன்னு, திமுக சொல்லக்கூடிய இடங்களை பெற்றுக்கொண்டு அமைதியாக இருப்பது. இன்னொன்னு, கூட்டணியை முறித்து கொண்டு புதிய அரசியலை தொடங்குவது. இறுதியாக தமிழக அரசியலில் ஃப்ரெண்ட்லி மேட்ச் என்ற களம் முடிந்து பவர் மேட்ச் தொடங்கிருச்சு. திமுகவோட மிரட்டலும் காங்கிரஸோட அதிகார பசியும் ஒரு முச்சந்தியில வந்து நிற்கின்றன. இன்னைக்கு டெல்லியில ராகுல் காந்தி எடுக்கக்கூடிய முடிவு 2026 சட்டமன்ற தேர்தலை மட்டுமல்ல 2029 நாட்டின் தலைவிதியையும் தீர்மானிக்க போகிறது. ஒருவேளை திமுக தன்னுடைய 15 ஆண்டு கால அதிகார இயக்கத்தை போக்கிக் கொள்ள ஒரு மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்தால் அது தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தின் தொடக்கமாக இருக்கும்.
காங்கிரஸை விட்டு பிரிவது என்பது திமுகவிற்கு ஒரு தற்காலிக இழப்பாக தோன்றினாலும் நீண்ட கால நோக்கத்தில் டெல்லியில் ஆளுமை செலுத்துவதற்கான ஒரு ராஜதந்திர நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. இது பற்றி நீங்கள் நினைப்பது என்ன என்பதனை கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.